முன்மாதிரிகளை சொல்லி இருக்கின்றார்களோ அதனுடைய வழியிலே அப்படியே ஜமாத் இஸ்லாமியும் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆக ஜமாத் தன்னுடைய செயல்பாடுகளிலே அரசியல் சட்டத்தை மீறியோ அல்லது பொது ஒழுங்கிற்கு களங்கம் ஏற்படக்கூடிய விதத்திலோ எந்த விதமான அணுகுமுறையும் ஏற்றுக்கொள்ளாது, எந்த விதமான அணுகுமுறையும் ஒத்துக்கொள்ளாது என்பதனை தன்னுடைய அமைப்பு சட்டத்திலே மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதில் என்ன செய்தி இருக்குன்னா, நம்முடைய இலக்கு மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, நம்முடைய லட்சியம் மட்டும் தூய்மையாக இருந்தால் போதாது, நம்முடைய குறிக்கோள் மட்டும் உயர்ந்ததாக இருந்தால் போதாது, அந்த குறிக்கோளை அடைவதற்கான பாதையும் தூய்மையாக இருக்க வேண்டும், அந்த குறிக்கோளை அடைவதற்கான வழிமுறையும் தெளிவாக இருக்க வேண்டும், அந்த குறிக்கோளை எய்துவதற்கான அந்த வழிமுறை இருக்கிறது அதற்கும் குர்ஆனிடமிருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும், அதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்து அனுமதி பெற்றிருக்க வேண்டும் என்பதனை ஜமாத் இஸ்லாமி ஹிந்து மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அதனுடைய அடிப்படையிலே ஒரு அமைப்பு சட்டத்தையே நிர்ணயித்து ஒரு அமைப்பு சட்டத்தையே உருவாக்கி அதன் அடிப்படையிலே இந்தியா முழுவதும், அது அஸ்ஸாமில இருந்து கன்னியாகுமரி வரை, பெங்காலில இருந்து மகாராஷ்டிரா வரை, ஆக இந்தியாவினுடைய எல்லா மூலை முடுக்குகளிலும் பறந்து விரிந்து அற்புதமான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பு தான் ஜமாத் இஸ்லாமி ஹிந்து. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூடி எப்படி பணியாற்ற வேண்டும் என்பதனை அது தெளிவாக வரையறுக்கிறது. ஒரு 7 விதமான குறிக்கோளை முன்வைத்து 7 விதமான செயல் திட்டத்தை முன்வைத்து அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதிலே முதலாவது வருவது என்ன தெரியுமா? அழைப்பு பணி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாட்டிலே நாம் இருக்கின்றோம், நம்மை சுற்றி 85% பேர் யார் இருக்கிறார்கள்? முஸ்லீம் அல்லாதவர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வது யாருடைய கடமை, யாருடைய பொறுப்பு? ஒமன் அக்ஸன கௌலம் மிம்மன் தா இலல்லாஹ் வ அமில சாலிஹா வ கால இன்னனி மினல் முஸ்லிமீன். அல்லாஹ் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறான், எவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கின்றாரோ, நல்ல அமல்கள் செய்கின்றாரோ, நான் முஸ்லீமாக உள்ளேன் என்று கூறுகின்றாரோ, அவரை விட சிறப்பான வார்த்தை கூறுபவன் யார் இருக்க முடியும் என்று திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது, திருக்குர்ஆன் கேள்வி எடுக்கிறது. ஆக அந்த எல்லா மக்களுக்கும் இந்த தீனுடைய செய்தியை சென்று கொண்டு போய் சேர்ப்பது இருக்கிறது, இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு விடுப்பது இருக்கிறது, அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பு விடுப்பது இருக்கிறது. தன்னுடைய அடிப்படை கடமையாக ஜமாத் இஸ்லாமி இருந்து மிக தெளிவாக சொல்வது மட்டுமல்லாமல் அதனை செய்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த 23 ஆண்டுகால வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தால் அந்த வாழ்க்கையினுடைய ஒற்றை செய்தி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய செய்தியை அல்லாஹ்வுடைய அடியாரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆக இதனை தன்னுடைய அடிப்படை தன்னுடைய அடிப்படை பணியாக, முதன்மை பணியாக இந்த தாவத்துடைய பணியை, தாவாவுடைய பணியை ஜமாத் இஸ்லாமி செய்கிறது. இதற்காக என்ன செய்கிறது? திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை இருந்து, பல்வேறு மொழிகளிலே பத்திரிகைகள் போடுவதில் இருந்து, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவதிலிருந்து பல பணிகளை ஜமாத் இஸ்லாமி செய்து வருகிறது. இது ஜமாத் இஸ்லாமி இதனுடைய முதலாவது பணி. இரண்டாவதாக என்ன தெரியுமா செய்கின்றோம் நாங்கள்? இரண்டாவதாக முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் சமுதாயத்தை சீர்படுத்துவது. இன்னைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, சில விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. சில பேரை பாத்தீங்கன்னா தொழுவாங்க, கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, தொழுணுமா, எவ்வளவு வேணாலும் தொழு சொல்லுங்க, நான் வந்து தொழுறேன், ஆனா இந்த ஜக்காத்து காசு அதெல்லாம் வந்து கேட்காதீங்க, என்னால வர முடியாது. இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா, ஹஜரத் காசு வேணுமா, எவ்வளவு வேணாலும் கேளுங்க, என்ன பள்ளிவாசல் திறப்பலாவா, மதரசா காரியமா, மத்த பேருக்கு சாப்பாடு போடணுமா, கட்டடம் கட்டணுமா, மிடரா கட்டணுமா, மிம்பர் கட்டணுமா, காசை வாங்கிங்க, பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறாதீங்க, பயானுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுறாதீங்க, நமக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்குறோம். இன்னும் சில பேரை பாத்தீங்கன்னா நோன்பு நோப்பான் ஆனா தொழ மாட்டான், சில பேரை பாத்தீங்கன்னா தொழுவாங்க ஆனா நோன்பு வைக்க மாட்டாங்க. இப்படி இஸ்லாத்துல சில பிச்சு பிச்சு என்ன செஞ்சுவாங்கன்னா, சிலவற்றை மட்டும் எடுத்துக் கொள்வார்கள், சிலவற்றை விட்டு விடுவார்கள். இறைவன் கூறுகின்றான், அப்ப தூமினூன பிபாதில் கிதாபி வ தக்ஃபுருன பிபாத், நீங்கள் இறை சட்டங்களிலே சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை விட்டு விடுவீர்களா? ஆக இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்திலே பாத்தீங்கன்னா அவனுக்கு வசதியானது, ரொம்ப எளிமையானது, பிரச்சனை இல்லாததை மட்டும் எடுத்துக்கொண்டு அதனை மட்டும் செய்து வரக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கின்றோம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தை, முஸ்லிம் சமுதாயத்தை சீர்திருத்தக்கூடிய பணியை தன்னுடைய இரண்டாவது பணியாக ஜமாத் இஸ்லாமி செய்து வருகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, மூன்றாவதாக என்ன தெரியுமா சொல்லுகிறது? இந்த மில்லத்துடைய பணி, சமுதாய பிரச்சனை. இன்னைக்கு சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, ஷரியத் பிரச்சனை இருக்குது, பாபரி மஸ்ஜித் பிரச்சனை இருக்குது. உதாரணமா ஷரியத் பிரச்சனை எடுத்துக்காங்களேன், நான் ஷரியத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திலே பார்த்தால் மகர் கொடுப்பதே குறைந்து வந்து அதிகமாக வரதட்சணை வாங்கக்கூடிய பழக்கம் இந்தியா முழுவதும்
காணப்படுகிறதா அல்லவா? நீங்கள் பார்க்கின்றீர்களே, அன்றாடம் மற்ற சமுதாயத்தினுடைய செய்திகள் எவ்வாறு வருகிறதோ அதே போன்று முஸ்லிமுடைய செய்தி வருவதை பார்க்கின்றோம். எனவே முஸ்லிம்களுடைய வாழ்க்கையிலே பல்வேறு துறைகளையும் அல்லாஹ்வுக்கு இணங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெறிமுறைக்கு இணங்க அவர்களை வடிவமைக்க வேண்டியது, அவர்களை சீர்படுத்த வேண்டிய பணியை ஜமாத் இஸ்லாமி இன்று செய்து வருகிறது. நான்காவதாக தேச பிரச்சனை, முல்கி மசாயில். இந்த நாட்டிலே பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. வகுப்பு கலவரம் இருக்கிறது, லஞ்சம் இருக்கிறது, ஊழல் இருக்கிறது, ஆபாசம் இருக்கிறது. நள்ளிரவிலே ஆபாசமான படத்தை காட்டுவோம் என்று கூறுகிறார்கள். கல்வி திட்டத்திலே செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வருவோம் என்று மிரட்டுகிறார்கள். ஆக இப்படி பல்வேறு விதமான நாட்டு பிரச்சனைகளிலே ஜமாத் இஸ்லாமி இன்று தெளிவான கருத்தை சொல்கிறது. எது சரியானது, முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே தெளிவான கருத்து எது என்பதனை ஜமாத் இஸ்லாமி இன்று மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. வட்டி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் இடைஞ்சலான ஒரு அமைப்பு அல்ல, இந்திய சமூகத்திற்கு இடைஞ்சலான ஒரு அமைப்பு, அதனை நீக்க வேண்டும் என்று ஜமாத் இஸ்லாமி இன்று சொல்கிறது. அடுத்தபடியாக சர்வதேச பிரச்சனை. இன்னைக்கு உலகமே கிராமமயமாகிவிட்டது என்று கூறுகின்றார்கள். உலகமே சுருங்கிவிட்டது. ஆப்கானிஸ்தானுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், ஈரானுடைய பிரச்சனையாக இருக்கட்டும், ஈராக்குடைய பிரச்சனையாக இருக்கட்டும், ஆக சர்வதேச ரீதியிலே என்னென்ன பிரச்சனைகள் வருகிறதோ அதற்கெல்லாம் தெளிவான ஒரு வழிகாட்டுதலை, தெளிவான ஒரு கருத்துக்களை ஜமாத் இஸ்லாமி இன்று முன்வைக்கிறது. அது அடுத்தபடியாக என்ன தெரியுமா சொல்கிறது? சோசியல் சர்வீஸ், மக்கள் சேவை. இன்னைக்கு நம்ம சமுதாயம் மறந்துவிட்ட ஒன்று. ஆக சோசியல், இவன் நினைக்கிறாங்க தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக மக்கள் சேவை இருக்கிறது, இது முக்கியமான பணி. அந்த சேவையை நாம் மறந்து விட்டோம். அந்த சேவை செய்வதை நாம் நிறுத்திக் கொண்டோம். அல்லது எந்த அளவுக்கு அந்த சேவை செய்யப்பட வேண்டுமோ அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயம் செய்யவில்லை. எனவே இன்னைக்கு சோசியல் சர்வீஸிலே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் எல்லா விதமான பணிகளும் ஜமாத் இஸ்லாமி செய்து வருகிறது. எந்த அளவுக்குன்னா, வகுப்பு கலர் வந்துச்சா உடனே ஜமாத் இஸ்லாமி போய் நம்ம நிவாரணம் பண்ணி கேட்போம். குஜராத்தில் போன்ற இடங்களிலே பூகம்பம் வந்துவிட்டால் உடனே ஜமாத் இஸ்லாமிக்கு போவோம். அஸ்ஸாமில் வெள்ளம் வந்து விட்டதா ஜமாத் இஸ்லாமி அணுகுவோம். நாகூரிலே சுனாமி வந்து விட்டதா ஜமாத் இஸ்லாமி அணுகுவோம் என்று கருதக்கூடிய, என்று நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு மக்கள் சேவை துறையிலே ஜமாத் இஸ்லாமி இருந்து ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன்னோடியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு திட்டங்களை சொன்னேன். ஆக இவ்வளவு திட்டங்களை செய்வதற்கு உறுப்பினர்கள் வேண்டும் அல்லவா? இவ்வளவு திட்டங்களை செய்வதற்கு ஊழியர்கள் வேண்டும் அல்லவா? இவ்வளவு திட்டங்கள் செய்வதற்கு அந்த மனித கரங்கள் வேண்டும் அல்லவா? ஆக அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தர்பியா பயிற்சி கொடுக்க வேண்டும். ஆக தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட அந்த உறுப்பினர்களுக்கு, ஊழியர்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை வழங்கக்கூடிய பயிற்சி துறையை ஜமாத் இஸ்லாமி தெளிவாக செய்து வருகிறது. மற்ற அமைப்புகள் இருந்து இங்குதான் ஜமாத் இஸ்லாமி வித்தியாசப்படுகிறது. அது வானுயர சொல்லுவது மட்டுமல்ல, சாதனைகளை நிகழ்த்தி காட்டுவதோடு மட்டுமல்ல, அது போன்ற பணிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு நமக்கு காட்டி சென்றார்களே, அந்த வழியை இன்றைக்கு ஜமாத் இஸ்லாமி பின்பற்றி ஊழியர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அற்புதமான முறையிலே பயிற்சி கொடுத்து அவர்களை புடம்போட்டவர்களாக மாற்றி இந்த வருங்கால பிரச்சனைகளுக்கெல்லாம் தலை கொடுக்கக்கூடிய, வருங்கால பிரச்சனை எல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த தகுதி வாய்ந்தவர்களாக அவர்களை ஆக்குகிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த 7 அம்ச செயல் திட்டத்தின் அடிப்படையிலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான் ஜமாத் இஸ்லாமி என்று. ஆக நாங்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் என்ன தெரியுமா கோருகிறோம்? தயவு செய்து திறந்த மனத்தோடு நீங்கள் ஜமாத் இஸ்லாமி ஹிந்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். தயவு செய்து திறந்த மனசோடு ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்ன சொல்கிறது என்பதனை கேளுங்கள். அதனுடைய பத்திரிகைகளை பாருங்கள், அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்ளுங்கள். அவர்கள் வைக்கக்கூடிய செய்தி என்ன, அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய வாதம் என்ன, அது குர்ஆனுக்கு உட்பட்டிருக்கிறதா சிந்தித்து பாருங்கள், அது ஹதீஸுக்கு உட்பட்டிருக்கிறதா ஆய்ந்து பாருங்கள். அவை எல்லாம் சரியாக இருக்கிறது என்று உங்களுக்கு பட்டால் கண்டிப்பாக படும் தோழர்களே, கண்டிப்பாக படும் தோழியர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, அருமையானவர்களே, ஆக அதனை புரிந்து கொண்டு அதற்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு பெரிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அல்லவா? உங்களால் எப்படி முடியுமோ, எந்த விதத்திலே முடியுமோ, எந்தெந்த விதங்களெல்லாம் நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க முடியுமோ அத்துடைய ஒத்துழைப்பு உங்களிடத்திலே கேட்கிறது ஜமாத் இஸ்லாமி ஹிந்த். ஆக அருமைக்குரியவர்களே, இக்காமத்து தீனுக்காக தீனை நிலைநாட்டக்கூடிய ஒரு உயர்ந்த லட்சியத்தை முன்னெடுத்து இந்தியா முழுவதும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய 60 ஆண்டுகளுக்கு மேலாக உங்களுக்கு முன்னால் திறந்த புத்தகமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அமைப்பின் சில செய்திகளை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் சொன்னேன். அடுத்து வரக்கூடிய சில செய்திகள் உங்களிடத்தில் வரவிருக்கின்றன. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனை புரிந்து கொள்ள வேண்டும், இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையிலே இந்த அமைப்பு சிறப்பாக முறையில் வளர்வதற்கு உங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் தர வேண்டும் என்று மனப்பூர்வமாக இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொண்டு, எல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தை
இஸ்லாத்தை விளங்கிக் கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் முழுமையாக செயல்படக்கூடிய நல்ல சமுதாயமாக நாம் அனைவரையும் உருவாக்குவானாக என்ற பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.